நாடு என் காலை கீற்றே நீதானே, கையில் தேநீரும் நீதானடி. வாசல் போடு பேசும் நம் பிள்ளை, கொள்ளும் இன்பங்கள் நீதானடி. கண்ணும் சுருங்கிட நீயும், மீசை நரைத்திட நானும், வாழ்வின் கரைகளை காணும் காலம் அருகினில் நானும். காதல் காதல் இனித்திடும் நரகமா, காதல் காதல் வலித்திடும் சொர்க்கமா கண்களில். என் வாழ்க்கையில் நான் எந்த நிலைமையில நிற்கக்கூடாது, எந்த வார்த்தையை நான் வித்யாக்கிட்டேருந்து கேட்கக்கூடாதுன்னு நினச்சினோ அந்த வார்த்தையை தான் கேட்டிருக்கேன். அதே மாதிரி அந்த நிலைமையில தான் நான் இப்போ நின்றுட்டுருக்கேன். என் வித்யா என்னை விட்டுட்டு போனதோட ஏதோ ரோட்டில் உட்காந்து ஒரு பைத்திய மாதிரி உட்காந்து அழுதுட்ருக்கேன், புலம்பிகிட்ருக்கேன். நான் என்ன சொல்ல வரேன்னே கேட்காம நீ பாட்டுக்க இந்த உறவை இதோட முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டியே. உன்னோட சுச்சுவேஷன் எனக்கு புரியுது, நீங்கள் எந்த நிலைமையில் அதை சொல்லியிருப்பேன்றது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனால் எனக்கும் மனசு இருக்குடி, எனக்கும் வலிக்கும். எல்லாரும் என்னை அடிச்சிங்கன்னா நான் என்ன தான் பண்ணுறது? எல்லா பக்கமும் நான் எப்படி தான் மிஸ் ஆகுறது? என்ன தான் நான் பண்ணுவேன்? நானும் மனுஷன் தானே, எனக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கும் தானே. ஏன் வித்யா அப்படி பண்ண? உன்னை விட்டு நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன்னு உனக்கே நல்லா தெரியும். அதே மாதிரி தான் நீ என்னை விட்டுட்டு ஒரு செகண்ட் கூட இருக்க மாட்டேன். அப்புறம் நீ கோவத்தில் இந்த மாதிரி முடிவெடுத்து என் மனசை சொக்குநூறாக உடைச்சிட்ட. என் பக்கம் என்ன நியாயம் இருக்குன்னு கூட நீ கேட்கல. ஏன் கேட்கல? நான் ஒரே ஒரு செகண்ட் தானே கேட்டேன். ஒரே ஒரு செகண்ட் நீ வெயிட் பண்ண, நான் சொல்கிறேன். அதை கேட்டுட்டு நீ என்ன முடிவு வேணா இருந்து தானே சொன்னேன். அண்ணா எப்படி உன் வாயிலிருந்து இந்த உறவை முடிச்சுக்கலான்ற வார்த்தை வந்துச்சு? உன்னை ஒரு நாள் 2 நாள் இல்லை, உன்னை 4-5 வருஷமாக காதலிச்சிட்ருக்கேன். இன்னமும் காதலிப்பேன், என் மூச்சு நிற்கிற வரைக்கும் காதலிப்பேன். அந்த மகிழா ஒரு ஆளா உன்னோட பிளேஸை நான் அவளுக்கு கொடுத்துருவேனா? வித்யா மட்டும்தான், வித்யாக்கான இடம் வித்யாவுக்கு மட்டும்தான். அது ஏன் உனக்கு தெரியாமல் போச்சு? ஏன் இப்படி பண்ணா? வித்யா, நீ கோவத்தில் இந்த முடிவு எடுத்துகிட்டு போயிட்ட. திரும்பி என்கிட்ட வருவேன், அப்போ நான் உனக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இந்த ஷாம் வித்யாவுக்கு தான், அதே மாதிரி வித்யா ஷாம்க்கு தான். அதை கடவுளே நினச்சாலும் மாற்ற முடியாது, நான் மாற்ற விட மாட்டேன். ஐ லவ் யூ வித்யா. ரொம்ப வலிக்குதுடி, ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது உன்னால் வச்சுட்டேன்னு. நம்மளோட காதலில் நம்மளுக்குள்ளே நிறையா சண்டை வந்திருக்கு, ஆனால் என்றைக்குமே பிரிவு வந்ததே இல்லை. அந்த சண்டை ரொம்ப நேரம் கூட இருந்ததில்லை, மிஞ்சி போனால் ஒரு ½ டே அவ்வளோதான். ஆனால் இது எவ்வளோ தூரம் போகும்னு நினச்சாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, மனசெல்லாம் அப்படியே வலிக்குது. சீக்கிரமே என்கிட்ட வந்து என்ன விஷயம்னு ஒரே ஒரு வார்த்தை கேளுடி. நான் ஃபோன் பண்ணாலும் நீ எடுக்க மாட்டேன்ற, நீயாவது கூப்பிடுடி, என்கிட்ட பேசு. என்னால் தாங்கிக்க முடியல. மிஸ் யூ ஸோ மச் வித்யா. உயிரை தவிர சொந்தமில்லை, காதலிக்கும் முன்பு இந்த உலகே எந்தன் சொந்தமானது. காதல் வந்த பின்பு சாவை அழைத்து கடிதம் போட்டேன். காதலிக்கும் முன்பு ஒரு சாவை எப்படிடா உன்னால இப்படி நடந்துக்க முடிஞ்சது? என்னுடைய இடத்துல போய் அந்த மகியை எப்படிடா உன்னால் வைக்க முடிஞ்சது? அவளுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு எப்படிடா நீ சம்மதம் சொல்லிட்டு வந்த? என்னை பற்றி ஒரு செகண்ட் கூட யோசிச்சு பார்க்கலையா ஷாம்? வலிக்குது ஷாம் ரொம்ப. நான் உன்னை எவ்வளோ உயிருக்கு உயிரை காதலிக்கிறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும், ரொம்ப நல்லாவே தெரியும். இதை கேட்டால் நான் தாங்க மாட்டேன், உடஞ்சிடுவேன்னு உனக்கு தெரியும். ஆனால் அவளுக்காக என் மனசை காயப்படுத்திட்டியா? உன்கிட்ட நான் இந்த உறவை முடிச்சுக்கலாம், லெட்ஸ் பிரேக்கப்னு சொல்லும்போது என் மனசு எவ்வளோ உடஞ்சிருக்கும், எவ்வளோ வலி ஏற்பட்டிருக்கும், எவ்வளோ வலியில் நான் அதை சொல்லியிருப்பேன் தெரியுமா?
இன்னும் வலிக்குது. ஏன்னா இந்த வார்த்தையை என் வாழ்க்கையிலே நான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்ச ஒரு வார்த்தை. அந்த நான் கோபத்தில் சொன்னனோ இல்லை நிதானத்தில் சொன்னனோ அது வேறு விஷயம். ஆனால் நான் சொல்லவே கூடாதுன்னு நினச்ச வார்த்தையை நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். எனக்கு எவ்வளோ வலிக்கும் ஷாம். நீ ஏன் தான் இப்படி பண்ணுற? அந்த பொண்ணு நம்ம லைஃப்பில் வந்ததுலேருந்து நம்மளுக்கு கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லை. கொஞ்சம் கூட. நீ அவங்க கேட்கும்போது நான் வித்யாவை லவ் பண்ணுறேன் அப்படின்னு நீ சொல்லியிருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க என்ன முடிவு எடுத்துருந்தாலும் கண்டிப்பாக நம்ம அதுக்காக போராடி இருக்கலாம். கண்டிப்பாக இல்லை நம்ம எல்லாரும் எதிர்த்து கல்யாணம் பண்ணணுமா? நான் தயாராக இருக்கேன். நம்ம 2 பேரும் கல்யாணம் கூட பண்ணியிருந்துருக்கலாம் எல்லாரும் எதிர்த்து. ஏன்னா எனக்கு எல்லாரை விட நீ ரொம்ப முக்கியம். என் அப்பா அம்மா இடத்துல நான் ஒன்று வச்சுருக்கேன். அவங்களுக்கு நான் எவ்வளோ மரியாதை கொடுத்துருக்கேன், எவ்வளோ அவங்களை நேசிக்கிறேனோ அதை விட அதிகமாக பல மடங்கு நான் ஒன்று நேசிக்கிறேன். எனக்கு என் குடும்பம் தான் எல்லாம். என் அப்பா அம்மா என் தங்கச்சிங்க தான் எனக்கு எல்லாம். அவங்க மேலே வச்சுருந்த பாசத்தை விட அதிகமாக 1 மடங்கு மேலேயே நான் உன் மேலே காதல் பாசமாக வச்சுருக்கேன். ஆனால் நீ என்ன கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல. கொஞ்சம் கூட. இது மாதிரி நான் என் வாழ்க்கையில் நான் அழுந்ததே இல்லைடா. என் அப்பா எங்களை அளவிட்டதே இல்லை. எங்கள் அப்பா எங்களை அப்படி வளர்த்தாரு, அப்படி பார்த்துக்கிறார் இப்போ வரைக்கும். ஆனால் அதை விட அதிகமாக தான் நீயும் என்னை பார்த்துக்கிட்ட. என் கண்ணிலேருந்து நீ கண்ணீர் வரவே விட மாட்டேன். ஏதாவது சண்டை வந்தால் கூட ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸில் நீயே திரும்ப வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டுருவ. அது என் மேலே தப்பாக இருக்கட்டும் இல்லை உன் மேலே தப்பாக இருக்கட்டும், நீ மன்னிப்பு கேட்டு மறுபடியும் என்கிட்ட பேசிடுவேன். ஆனால் இந்த வலி வாழ்க்கை முழுக்க இருக்கும்டா. நீ என்னோட இடத்துல அந்த மகியை வச்சுட்ட பற்றியா? அந்த வலியை நினைக்கும் போது அதை நினச்சி நான் என்றைக்குமே உன்னை மன்னிக்கவே மாட்டேன் ஷா. இது வரைக்கும் நான் உன் மேலே உயிரே வச்சுருந்தேன். உன்னை உயிருக்கு உயிரை காதலிச்சேன். இனிமேலும் காதலிப்பேன், சாகிற வரைக்கும் காதலிப்பேன். ஆனால் நம்மளுக்குள்ள முடிஞ்சது தான். அதை திரும்ப ஒட்ட வைக்க முடியாது. வலிக்குது ஷாம், ரொம்ப வலிக்குது. நீ சொல்கிறத கேட்குற மன நிலைமையில கூட நான் இல்லை. நீ இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தீன்னா இங்கே இவ்வளோ ப்ராப்ளமே வந்திருக்காது. இதை நீ அவன் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணதை மறைச்சு அப்போவே நான் உன்கிட்ட சொன்னேன். நீ மறுபடியும் அதே தப்பா பண்ணிட்டியே ஷாம். நம்மளோட ரிலேஷன்ஷிப்பில் இவ்வளோ பெரிய கிராக் வழியாக வச்சுட்டியே ஷாம். I hate you, Sham. I really hate you. எங்கே எனது கவிதை, கனவிலே எழுதி மடித்த கவிதை, விழியில் கலைந்து விட்டதோ. காயோ, இட்லி தோசை ஊற்றிருக்கேன். உங்கள் 2 பேருக்கு என்ன வேணுமோ வச்சு சாப்பிடுங்க. என்னம்மா? சரிங்க அத்தை. உனக்கு தாண்டாம்மா, உனக்கு தோசை பிடிக்கணும் தான் உனக்கு தோசை தனியாக வச்சுருக்கேன். சாப்பிடு. என்னம்மா? சரிங்க சித்தி. ராதா பேசு. உமா என்கிட்ட பேசு. இங்க என்ன நடக்குது? 2 பேரும் குசுன்னு பேசுறாங்க. நீயே பேச, அதுதான் கரெக்டா இருக்கும். ஏங்க நீங்கள் பேசுங்க, அப்பதான் கேட்பான். ரெண்டு குசுன்னு பேசிக்கிறாங்க 2 பேரும். தாண்டி நான் பார்த்துட்டு இருக்கேன். என்ன விஷயம் தெரியலையே. அம்மா அப்பா என்ன 2 பேரும் குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. இல்லப்பா சித்து, அது உங்க அம்மா தான் உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னா. கேள. அம்மாவா? காஃபி மனுஷன் என்ன மாட்டி விட்டாரு? என்னம்மா? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. இல்லப்பா சித்து, அது உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுதான் தெரியுது, ஏதோ நீங்க என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்க. ஆனா 2 பேரும் மாத்தி உங்களுக்குள்ளே பேசிக்கிறீங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. இல்லப்பா சித்து, அது ராதா, அத புள்ள கேக்குறான்ல, என்ன விஷயம் டக்குன்னு சொல்லு. என்ன மாட்டி விட்டு நீ குளிர் காஞ்சிட்டு இருக்கியா? சொல்லு. மறுபடியும் என்ன உங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்கீங்க? என்னன்னு சொல்லுங்கம்மா. ஏதோ சொல்ல வந்தீங்க முக்கியமான விஷயம்னு. என்ன சொல்லுங்க. இல்ல சித்து, அது பாட்டி கனவுல வந்தாங்க. பாட்டியா? ஆமாம்மா காயு, உங்க பாட்டி தான் கனவுல வந்தாங்க. சரி, பாட்டி இதுக்கு முன்னாடி கனவுல வந்ததே இல்லையா? இப்போ அதை என்ன ஒரு விஷயமா சொல்லிட்டு இருக்கீங்க? இல்லப்பா சித்து, அவங்க கனவுல அடிக்கடி வரமாட்டாங்க. ஏதாவது விஷயம் சொல்லணும்னா தான் என் கனவுலையோ இல்லை அன்னி கனவுலையோ வருவாங்க. அது மாதிரி தான் நேற்று என் கனவுல வந்தாங்க. அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்கப்பா.
சரிம்மா, நேற்று உங்க கனவுல வந்திருக்காங்க, ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க, அதை தான் சொல்ல தவிச்சிட்டு இருக்கீங்க, கரெக்டா? ம் ஆமாப்பா. சரி, என்ன விஷயம்னு சொல்லுங்க. இல்லைப்பா, அது வந்து பாட்டி கனவுல வந்து என் பேரனுக்கும் என் பேத்திக்கும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைங்க, அவங்க கல்யாணத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அழுதாங்கப்பா. என்னடி காயு, உங்க பாட்டி உங்க 2 பேருக்கும் நல்லது பண்றாங்க போல, பேரனுக்கும் பேத்தியை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கனவுல வந்து சொல்லியிருக்காங்க போல. அதாண்டி எனக்கு ஒன்றும் புரியல. சரி, எந்த பேரனுக்கும் எந்த பேத்திக்கும்? ஏன் உனக்கு தெரியாதா யாருக்குன்னு? இல்லம்மா, நீங்க சொல்லுங்க. உனக்கும் வித்யாவுக்கும் தான்ப்பா. என்னது, வித்யாவுக்கும் சித்து மாமாவுக்குமா? என்னடி நடக்குது? இடி மேல இடியா விழுந்துட்டு இருக்கு நமக்கு. புரியலடி. அம்மா, என்ன சொல்றீங்க நீங்க? எனக்கும் வித்யாவுக்கும் கல்யாணமா? கல்யாணத்தை விடுங்க, இப்போ நான் அதை பத்திலாம் யோசிக்கிற நிலைமையிலே இல்லை. உங்களுக்கே தெரியும், நான் எம்எஸ் முடிக்கணும், அதுக்கப்புறம் நான் பெரிய டாக்டர் ஆகணும், ப்ளஸ் பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி நிறைய பேருக்கு நான் சேவை செய்யணும், இந்த மாதிரி ஆசைலாம் எனக்கு இருக்குமா? அதுதானே நீ அச்சீவ்மெண்ட்டாக இருக்கு. இப்போ போய் கல்யாணம் அதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்பெல்லாம் கல்யாணத்துக்கு என்னோட லைஃப்ல இடமே இல்லைம்மா. எப்படியுமே மேக்ஸிமம் ஒரு 4 to 5 years ஆகும். தயவு செஞ்சு அது வரைக்கும் கல்யாணத்தை பற்றிலாம் பேசாதீங்க. என்னப்பா சித்து, இப்படி கொஞ்சம் கூட அப்படியே இல்லாம பேசுற? உங்க பாட்டி கனவுல வந்து அழுதுருக்காங்க. ஒரு நாள் ஒரு பொழுது அவங்க அழுததே இல்லைன்னு சொல்லி ராதா அவ்வளோ வருத்தப்பட்டா. உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்றது தானம்மா அவங்களோட கடைசி ஆசையா கூட இருந்தது. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஆசையை கனவுல வந்து சொல்றாங்க. நீ இப்படி இக்னோர் பண்ணா என்னப்பா அர்த்தம்? டேடி பாருங்க, நான் இக்னோர்லாம் பண்ணல, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனால் 4 to 5 years ஆகட்டும். அதுக்கு முன்னாடி இந்த கல்யாணத்தை பத்தியே பேசாதீங்க தயவு செஞ்சு. பாட்டியோட ஆசை நிறைவேறும், ஓகேவா? பாட்டிக்கு என்ன, என் பேரனையும் என் பேத்தியும் கல்யாணம் பண்ணணுன்றதானே, கண்டிப்பா நிறைவேறும் அது. பட் இப்போதைக்கு இந்த கல்யாணத்தை பத்தி எதுவுமே பேசாதீங்க தயவு செஞ்சு. சித்து, என்னப்பா இப்படிலாம் சொல்ற? எங்க அம்மாவோட ஆசைப்பா. எங்க அம்மா இப்பதான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி அழுகுறாங்க. நீங்களும் பண்ணி வைப்பீங்கன்னு பார்த்தேன், நீங்க பண்ணி வைக்கிற மாதிரி இல்லை. அதனாலதான் கனவுல வந்து சொல்றேம்மா, சீக்கிரமே என் பேரனும் பேத்திக்கும் கல்யாணம் பண்ணி வை அப்படின்னு சொல்றாங்கம்மா. நீ எங்க அம்மாவோட கடைசி ஆசைய நீ தானம்மா நிறைவேற்றணும். சரிம்மா, இன்னொரு விஷயம் சொல்லுங்க, எந்த பேரன் எந்த பேத்தின்னு சொன்னாங்களா? என்னம்மா இப்படி சொல்ற? உனக்கும் வித்யாவுக்கும் தானே கல்யாணம் பண்ணணும் சின்ன வயசுல இருந்து எல்லாருமே ஆசைப்பட்டுட்டு இருக்கோம். நீ பிறந்ததுக்கு அப்புறம் வித்யா பிறந்தா, அவ என்னைக்கு பிறந்தாலும் அன்னையில இருந்து அவ உனக்கு தான் அப்படின்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம். நீ என்னடானா எந்த பேரை எந்த பேத்தின்னு கேட்டுட்டு இருக்க? இதே ஆசை தான் எங்க அம்மாவுக்கும் இருக்குதுமா. உங்க பேரன் பேத்தி தானே சொன்னாங்க, வித்யாவுக்கு சித்துக்கு வித்யான்னு சொல்ல இல்ல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா, ஒரு 4 years இல்லைன்னா கூட ஒரு 3 years வெயிட் பண்ணுங்கம்மா. அதுக்குள்ள நான் எப்படியாவது ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டிடுறேன். அதுக்கப்புறம் இதை பத்தி பேசலாம், இப்போதைக்கு இதை பத்தி பேச வேண்டாம். சித்து, என்னப்பா, நான் வித்யா கிட்ட கூட பேச சொல்லிட்டப்பா. அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி அண்ணன் இன்னைக்கு எப்படியும் பேசி என்கிட்ட சொல்லிடுவார். நல்ல செய்தியாக தான் சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. வித்யா ஒத்துக்கிட்டு நீ ஒத்துக்கலைன்னா அண்ணன் நீ தப்பா நினைப்பாருப்பா. என்னது, வித்யா நீங்கிட்ட கேட்க போறாங்களா? ராமா ராமா, என்னது வித்யா கிட்ட கேட்க சொல்லியிருக்கீங்களா? சரி, ஓகேம்மா. வித்யா கிட்ட மாமா கேட்டதுக்கு அப்புறம் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்கல்ல. வித்யா என்ன முடிவு எடுத்தாலும் நான் அதுக்கு உடன் பண்றேன், ஓகேவா? அவன் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாலும் நான் உடன் பண்றேன், அவன் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலைனாலும் நான் உடன் பண்றேன். எதுவா இருந்தாலும் வித்யாக்கிட்டே நான் விட்டுட்டேன், போதுமா? அப்போ வித்யா ஒத்துக்கிட்டா கல்யாணத்துக்கு நீ ஒத்துப்பீங்களப்பா? அவளே ஷாம லவ் பண்ணிட்டு இருக்கா, அப்புறம் எப்படி என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துப்பா? அதனாலதான் கான்பிடண்டா சொல்றேன். சரிப்பா, வித்யா என்ன முடிவு எடுக்கிறாளோ நான் அதுக்கு சம்மதிக்கிறேன். அப்புறம் என்ன ராதா, உங்க அண்ணன் பேசி வித்யாவுக்கு சம்மதம் வாங்க சொல்லு. சச்சோ, இவன் முன்னாடியே அதை பத்திலாம் பேசணுங்க, இவன் மூஞ்சியே சரியில்லை. சரி, ஓகே. சரிங்க, அப்போ உடனே நான் போய் அண்ணன்ட்ட பேசுறேன். சரி, ஓகே, எனக்கு டைம் ஆகுது. காயு ஷாலு சாப்பிட்டீங்களா? கிளம்பலாமா? நான் உங்களை காலேஜ் ட்ராப் பண்ணிட்டு போயிடுறேன். சாப்பிட்டேண்ணா, போகலாம். காயு, கிளம்பலாமா? நீ சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது ஒரு நல்ல முடிவோட தான் நாங்கள் உனக்காக காத்துட்ருக்கோம். சரிம்மா, காத்துட்ருங்க, நான் ஈவினிங் வரேன். இல்லை, நீ என்ன நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியல. எல்லாரும் அமைதியாக இருக்கீங்களே, இப்படி நம்ம வீடு இருக்காதே. என்ன கோமு, ஏன் இவ்வளோ சைலண்ட்? அப்பா என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, சும்மாதான். கோமு, ஆரம்பி. நீங்க ஆரம்பிங்க, எனக்கு சங்கட்டமா இருக்கு. நீ தானே ராதா கிட்ட ரொம்ப வாய்க்கிலேயே பேசுனேன், என் பிள்ளைய நான் சம்மதிக்க வைக்கிறேன்னு. பேசு. உங்களுக்கும் பிள்ளை தானே, நீங்க பேசலாம்ல. அப்பா, என்ன 2 பேரும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க, எனக்கு ஸ்கூல் டைம் ஆகுது, நான் கிளம்பணும். ஆமாம்ல, ஸ்கூலுக்கு வேற நேரம் ஆகுதுல்ல. சரி, உனக்காக தான் பணியாரம் சுட்டிருக்கேன். அம்மா உனக்கு பணியாரம் பிடிக்கும்ல, உனக்கு பிடிச்ச மாதிரி கார சட்னி வச்சிருக்கேன் பாரு, சாப்பிட்டு நீ கிளம்பு.
இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க கோம? எங்க ரெண்டு பேரும் பேசுறதுக்கு தானே வர சொன்னீங்க. ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு இப்படி உங்களுக்குள்ளே குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க. என்ன ஸ்கூலுக்கு கிளம்பி போக சொல்றீங்க? சீக்கிரம் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க. இன்னும் 1/2 hour தான் டைம். அதுக்குள்ள சொல்லி முடிங்க. நான் ஸ்கூல் கிளம்பி போனோம். இவகிட்ட சொல்லியிருந்தா கூட இவளே சொல்லியிருப்பா போல இருக்கே. ராதா நம்மக்கிட்ட சொல்லி தப்பு பண்ணிட்டா. பேசாமல் உங்கள் கடைசி மால்கிட்ட சொல்லியிருந்தா அவளே நேரம் போட்டு உடச்சிருப்பா. அதுவும் என்னமோ சரிதான். ஆனால் உன் பிள்ளைகிட்ட பேசுறதுக்கு இவ்வளோ பயமாக இருக்கு நமக்கு. எதுக்குங்க பயப்படணும்? தைரியமாக பேசுங்க. இவ்வளோ சொல்கிறீல்ல, நீ பேசு. சரி, நானே பேசுகிறேன். பாரு பாரு பாரு, மறுபடியும் ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க. புருஷன் பொண்டாட்டி அப்படி என்னதான் பேசுறீங்க? எதுவாக இருந்தாலும் வெளியில சொல்லுங்க, அப்பதானே எங்களுக்கு தெரியும். அம்மா என்னம்மா? பா என்ன நேற்றே என்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க. நேற்று நான் தான் கேட்காம போயிட்டேன். சரி என்ன ஏதுன்னு இப்போ சொல்லுங்க. அதான் அக்கா கேட்குறாள்ல, என்னன்னு சொல்லுங்க. அது வித்தியாம்மா, எல்லாம் உன் விஷயமா தான். என்னோட விஷயமா? என்னதுமா சொல்லுங்க. இல்லடாம்மா, நேற்று அத்தை கால் பண்ணியிருந்தா சாயங்காலம். இது ஏதோ பெரிய நியூஸ் மாதிரி சொல்றீங்க. அதான் தெரியுமே, நானும் தானே இருந்தேன். அடியே நீ சும்மா இருடி, நான் அவகிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். சரி அத்தை கால் பண்ணி என்ன சொன்னாங்க? இல்லடாம்மா, அத்தை கனவுல உங்க ஆயா வந்திருப்பாங்க போல. ஆயாவா? சரி என்ன சொன்னாங்களா? இல்லடா, அது அதான் எப்படி சொல்றேன்னு தெரியல. அம்மா பரவாயில்ல சொல்லுங்க. இல்லடா, ஆயா கனவுல என் பேரனுக்கும் பேத்திக்கும் சீக்கிரமே கல்யாணம் பண்ணி வைங்க, நான் பார்க்கணும், நீங்களும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு எதிர்பார்த்துட்டே இருக்கேன், நீங்கள் பண்ணி வைக்க மாட்டேன்றீங்க, அதனால தான் நான் கனவுல சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதாங்களாம். பெரியவங்க சாமியோட சாமியாக போனவங்க அழுகிறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் இல்லைடா. அதனால தான் நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கோம். சரி நேத்தே கேட்டேன், எந்த பேரனுக்கும் பேத்திக்கும் கல்யாணம் பண்ணணும்னு பாட்டி கனவுல சொன்னாங்களா? இப்போ ஒருத்தி வேற யாருக்கு? சித்துவுக்கும் வித்யாவுக்கும் தான். ஆமாடாம்மா, இது என் அம்மாவோட கடைசி ஆசை இல்லை. அவங்க மூச்சு விடுறதுக்கு முன்னாடி என் பேரனுக்கும் என் பேத்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு தானே செத்தாங்க. நாங்கள் அதை நிறைவேற்றணும்ல. பெத்த பிள்ளையா அது எங்களோட கடமை இல்லைடா. என்ன பேசுறீங்க? அதுக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் பிடிக்கணும்ல, அப்பதானே கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். நீ அதிக பிரசங்கத்தனமா பேசாம கொஞ்ச நேரம் அமைதியாரு. பெரியவங்க பேசிட்டு இருக்கும்போது பெரியவங்க மாதிரி நடந்துட்டா சின்ன பசங்க நாங்க ஏன் பேச போறோம்? பிங்கிமா கொஞ்ச நேரம் அமைதியாரு. அக்கா என்ன அவங்க உனக்கும் சித்து மாமாவும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பேசுறாங்க, நீ அமைதியா இருக்க சொல்ற? நான் தான் சொல்றேன் கொஞ்ச நேரம் அமைதியாரு. இது திருந்தாது இவ்வளோ பட்டான இவங்க சொல்றது தலையாட்டம். சரிம்மா இப்போ என்ன பண்ணணும்? இல்லடா, அதான் அத்தை உடனே கல்யாணம் ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டா. அதான் உங்ககிட்ட சம்மதம் வாங்கினா தானேம்மா எதாக இருந்தாலும் அடுத்து பண்ண முடியும். அதனால தான்மா உங்ககிட்ட கேட்குறோம். உனக்கு சித்துவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் தானே? சம்மதம் இல்லை சொல்லு. வாயை மூடிட்டு இருந்தேன்னா லைஃப் நாசமாக போயிடும்க்கா. சொல்லுடாமா, என் பிள்ளைய பற்றி எனக்கு நல்லா தெரியும். என் பிள்ளைக்கு நாங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே சித்துவை கல்யாணம் பண்ணிக்கணும் தான் உனக்கும் விருப்பம் இருக்கும். நீ மேலே படிக்கணும்னு ஆசைப்படுற, அதை வேணா நீ நினச்சி யோசிக்கலாம். ஆனால் ராதா சொல்லிட்டா, நீ எவ்வளோ படிக்கிறா இருந்தாலும் சென்னையில் போய் அங்கே படிக்கலான்னு. நீயும் கல்யாணம் பண்ணி போயிட்டீங்கன்னா காயுக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்ல, நம்ம அக்கா வீடுன்ட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருப்பா. அதனால தாம்மா. உனக்கு அப்புறம் 2 தங்கச்சிங்க இருக்காங்க, பார்த்து முடிவெடுமா. ஆமாடா, உன்னை கரை சேர்த்துட்டோன்னா அடுத்து எங்கள் மூச்சு இருக்கிறதுக்குள்ளே இவங்க 2 பேரையும் எப்படியாவது கரை சேர்த்துருவோம். அதனால தான் அவங்க ஆசைப்படுற மாதிரி, அத்தை ஆசைப்படுற மாதிரி, எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி உனக்கும் சித்துவுக்கும் முதல்ல கல்யாணம் பண்ணிட்டோன்னா அப்புறம் இன்னொரு 2 வருஷத்துலேயோ 3 வருஷத்துலேயோ காயுக்கும் நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருவோண்டா. உன்னோட முடிவில் தான் நம்மளோட குடும்பத்தோட எல்லா சந்தோஷமும் அடங்கியிருக்கு, ஒட்டுமொத்த சந்தோஷமும். சித்து கிட்ட பேசுனீங்களா? சித்து என்ன சொன்னா? மருமையன் தானே, நீ என்ன முடிவு எடுக்கிறியோ அதுக்கு சம்மதம் சொல்லியிருக்காரு. ஓ, அவன் என்ன முடிவெடுப்பா? அவன் மேலே படிக்கணும், ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணுன்ற அவன் ஆசை. அதனால ஒரு 2 வருஷத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லுவா. அதானேக்கா சொல்லு. இன்னுக்கும் இல்லைம்மா, நான் ஹையர் ஸ்டடீஸ்லாம் பண்ணல. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம குடும்பத்தோட சந்தோஷத்துக்காக எல்லாருக்காகவும் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். வைத்தியம் முத்திருச்சு. என்னத்துக்கு இப்படி சொல்லுன்னு தெரியலையே. இதை கேட்டாதான் என்னன்னு தெரியும். அம்மாடி ரொம்ப சந்தோஷம்டா தங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீ சம்மதிப்பேன்னு அம்மா எதிர்பார்க்கவே இல்லை. நான் இப்போவே போய் ராதாட்ட சொல்கிறேன். ராதா இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவா. உடனே கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணணும். ரொம்ப நன்றிடா தங்கம்.
ஆமாடா தங்கம், நீ எங்கள் ஆசை மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மாவோட ஆசையை நிறைவேற்றுறதுக்கு நீ எங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. அதே மாதிரி நீயும் இப்போ ஒத்துக்கிட்ட. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்டா தங்கம். என் பிள்ளைங்கள நான் பெற்று வளர்த்ததில்ல, பிள்ளைங்க தான் எனக்கு உயிர் உலகமே எல்லாமே. என் பிள்ளை எனக்காக சம்மதிப்பா, இந்த குடும்பத்துக்காக சம்மதிப்பான்னு நான் நினச்சேன். அதே மாதிரி சம்மதிச்சிட்டேன். ரொம்ப நன்றிடா தங்கம். ம் சரிப்பா, நான் ரூமுக்கு போகிறேன். அக்கா, ம் உனக்கு ஸ்கூல் டைம் ஆகலையா? ஸ்கூல் கிளம்பு, எதாக இருந்தாலும் சாயங்காலம் வந்து பேசிக்கலாம் போ. மூதேவி மூதேவி, இதுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. இதை கொண்டு போய் மென்டல் ஹாஸ்பிட்டலில் தான் விடணும். ஆமாம் பிங்கி, நீ இதை சாப்பிட்டு வேமா கிளம்பி ஸ்கூலுக்கு போ. ஆமாடா, ஏதோ டெஸ்ட்லாம் இருக்குன்னு சொன்னில்ல, பப்ளிக் எக்ஸாம் வேறு வரது, ஒழுங்காக படிக்கணும். நீ இதெல்லாம் தலையிடாமல் நீ ஒழுங்காக படித்து நல்ல மார்க் எடுக்க பாரு. ம் போகிறேன். காலங்கள் தாண்டி காத்திருப்பேன், காதலை ஏந்தி காத்திருப்பேன். என்னடாமா என்னையே பார்த்துட்டு வரியே என்ன? இல்லை, எப்படி உங்களால் இவ்வளோ கேஷுவலாக இவ்வளோ கூலாக இருக்க முடியுதுன்னு தான் பார்த்துட்டு வரேன். சரி, என்ன பண்ணணும் இப்போ? என்ன மாமா, வீட்டில் இவ்வளோ பெரிய விஷயம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் வித்யாக்காக்கும் கல்யாணம் பண்ணணும்னு பேசியிருக்காங்க. ஆனால் நீங்கள் இவ்வளோ கூலாக வரீங்க. ஆமாம், வித்யாவுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பெரியவங்களோட ஆசை சின்ன வயசுலேருந்தே. அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானேடா, அது ஒன்றும் புதுசு இல்லையே. புதுசு இல்லை தான் மாமா, ஆனால் இப்போவே என்கேஜ்மெண்ட் பண்ணணும், இப்போவே அடுத்தடுத்து கல்யாணம் பண்ணணுன்ற மாதிரி பேசுகிறாங்க. அது நம்ம எதிர்பார்க்காத ஒன்று தானே. ஆமாடா, எதிர்பாராத எதிர்பாருங்கள், அதுதானே லைஃபோட இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்டே. ஸோ நம்ம எதிர்பாராது தான் நம்ம லைஃப்பில் நடக்கும். ஸோ இதுக்குள்ள நம்ம ஃபியர் ஆகக்கூடாது, ஓகேவா? எல்லாத்தையும் எதிர்த்து போராடணும், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஃப்ரீயாக விடுமா. அண்ணா, என்ன இப்படி பேசுகிறீங்க? அவளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். வித்யா அண்ணியும் உங்களையும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு சொல்லும்போது எனக்கே எவ்வளோ கஷ்டமாக இருந்தது, அவ்வளோ வலிச்சுது. இப்போ அவளுக்கு வலிக்கும்ல. கரெக்டாமா, தீ சுடுன்னு வாயில் சொன்னால் சுட்டுடுமா என்ன? அது மாதிரி தான் இவங்க கல்யாணம் பண்ண போகிறாங்கன்னா நாளைக்கேவா கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க? இல்லை இல்லை, நான் அதுக்கு தானே அவங்களுக்கு ஒரு பெரிய செக்கே வச்சுட்டு வந்திருக்கேன். எதுவாக இருந்தாலும் வித்யா கிட்ட கேளுங்க, வித்யா என்ன சொல்கிறாலோ அதுக்கு நான் ஓகே சொல்கிறேன்னு. கண்டிப்பாக வித்யா ஷாம் மனசில் இருக்கனால கண்டிப்பாக அவள் ஓகே சொல்ல மாட்டா, ஏதாவது சொல்லி தட்டி கழிப்பா. ஏன்னா அவள் என்னை விட ஸ்ட்ராங். ஸோ அதனால அத்தனை மட்டும் ஸ்ட்ராங்காக பேசிடுவா, சரியாக பேசிடுவா. ஸோ அதனால தான் எல்லாத்தையுமே அவள்கிட்ட படித்தேன். அதனால ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஈவினிங் போகும்போது வித்யா ஒத்துக்கலைன்றது தான் வரும். வித்யாக்கா ஒத்துக்க மாட்டா, அதெல்லாம் ஓகே தான். ஆனால் இவங்க அதுக்கப்புறம் சும்மா இருப்பாங்களா? அடுத்து அவங்கள ஒத்துக்க வைக்கிறதுக்கு, உங்களை ஒத்துக்க வைக்கிறதுக்கு, வித்யா ஒத்துக்க வைக்கிறதுக்கு தானே என்ன பண்ணணும்னு நினைப்பாங்க. இப்போ இந்த ப்ராப்ளத்தை முடிப்போம். நெக்ஸ்ட் என்ன பண்ணானா அந்த ப்ராப்ளம் வரும்போது யோசிச்சுக்கலாம். எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு யோசிச்சா நம்ம மைண்டு தான் வலிக்கும், ப்ரெஷர் ஆகும், நம்ம மைண்ட் தான் குப்பையாகும், ஓகேவா? இதுக்கு பெஸ்டான ஒரு வழி இருக்கு. பேசாம நீங்க 2 பேரும் லவ் பண்றேன்னு வீட்ல போய் சொல்லிடுங்க, எல்லா ப்ராப்ளமே சால்வ் ஆயிடும். ஆமா மாமா, இங்க சொல்ற மாதிரி நம்ம 2 பேரும் காதலிக்கிறோம்னு வீட்ல சொல்லிடுவோமே. அது சொல்கிறத பற்றி எந்த ப்ராப்ளம் இல்லை, பட் அதுக்கான சுச்சுவேஷன் வரட்டும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி, இந்த மேரேஜ் விஷயம் எந்த அளவுக்கு போகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்மளை கைமீறி போயிடுச்சு அப்படின்னா நம்ம 2 பேரும் லவ் பண்ணுறோன்னு சொல்லிடலாம், ஓகேவா? இப்போ இதை போட்டு மனசு போட்டு குழப்பிட்டு இருக்காம ஒழுங்காக எக்ஸாம் எழுது. ஏன்னா செமஸ்டர் நெக்ஸ்ட் மந்த் வருது இல்லை, செமஸ்டர் எழுதணும். ஸோ இன்டர்னலாக ஒழுங்காக எழுது, ஓகேவா? அட போங்க மாமா, ஆல்ரெடி ஷாம் மாமா விஷயமே எனக்கு மண்டை போட்டு குறைஞ்சிட்டு இருந்தது. இப்போ அடுத்து இந்த விஷயம் நமக்கு மட்டும் இடிமேல் இடியா விழுது. என்னன்னே தெரியல, ஒன்றுமே புரியல. நமக்கு நேரம் சரியில்லையோ? அதுதான், ஒரு பிரச்சனையிலேருந்து மீண்டு வரதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை, அடுத்தடுத்து பிரச்சனையா இருக்கு. இப்போ ஷாமையும் வித்யானியும் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, உங்க 2 பேரையும் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அது மாதிரி எனக்கே ரொம்ப டென்ஷனா இருக்குண்ணா. இங்கே பாருங்க, நீங்கள் 2 பேரும் எதை பற்றியும் யோசிக்காதீங்க. ஷாம் விஷயமா இருக்கட்டும் இல்லை என்னோட விஷயமா இருக்கட்டும், இது 2யுமே நான் பார்த்துப்பேன், என்னால் ஹேண்டில் பண்ண முடியும். நீங்கள் இதை பற்றிலாம் யோசிக்காமல் ஒழுங்காக படித்து எக்ஸாம் எழுதுகிற வேலையை பாருங்க. மாமா, ஏமா, நான் தான் சொல்கிறேன்ல, என் மேலே நம்பிக்கை இருக்குல்ல உனக்கு. அப்புறம் என்ன, ஒரு வெள்ளை பிரச்சனை நம்ம கையை மீறி போகுது அப்படின்னா நம்ம 2 பேரும் லவ் பண்ணுறோன்னு சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதை டிசைட் பண்ணிக்கட்டும். இப்போது சிரிச்சுட்டே காலேஜுக்கு போ. நம்ம 2 பேருக்கும் அப்புறம் ஷாம் மாமா வித்யா 2 பேருக்கும் எதுவும் ஆகாதுல்ல?
ஐ ப்ராமிஸ் யூ நம்ம ரெண்டு ஜோடிக்குமே எதுவுமே ஆகாது, ஓகேவா? கடைசியில் நம்ம ரெண்டு ஜோடி தான் சேருவோம். ஷாம் மேகியோட சேர மாட்டேன், அதே மாதிரி நான் வித்யாவோட சேர மாட்டேன். நான் உனக்கானவன், அதே மாதிரி ஷாம் வித்யாக்கானவன். அதனால கடவுள் என்ன என்ன ட்விஸ்ட் வச்சு சுற்றி கொண்டு வந்தாலும் கடைசியில் ஷாம் வித்யாவோட தான் சேர நிலைமை வரும், நான் உன்னோட சேர நிலைமை வரும். ஸோ அதை பற்றி நீ எந்த கவலையும் பட்டுக்காத, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையுமே. நீ சிரிச்சுட்டே காலேஜ் போய் ஒழுங்கா எக்ஸாம் எழுது. ம் சரி மாமா. அதான் அண்ணன் சொல்கிறாருல்ல, அண்ணன் எல்லாத்தையுமே பார்த்துப்பாரு, நீ கவலைப்படாத, ஓகேவா? ம். ச்சே, என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போது அப்பாவையும் அத்தையும் எப்படி சேர்த்து வைக்கிறதுன்னு தெரில. சிவிகிட்ட ஹெல்ப் கேட்டால் அவன் தலை தெறிக்க ஓடுறான். இப்போ என்ன தான் பண்ணுறது? நம்ம ஸ்ட்ரைட்டாக அத்தைக்கிட்ட பேசுகிறது தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அத்தையும் என்னால் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாதுப்பான்னு சொல்லிட்டா நான் என்ன பண்ணுறது? எப்படி அப்பாவையும் அத்தையும் சேர்த்து வைப்பேன்? அப்பா கிட்ட வேற தைரியமாக சொல்லிட்டு வந்துட்டேன் கெத்தா, நான் உங்களை சேர்த்து வைக்கிறேன்னு. ஆனால் அதுக்கான எந்த முயற்சியிலையுமே நான் இறங்கலையே. நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், பட் முடியல. என்னவோ தெரியல. மித்ராவை பார்த்ததுக்கப்புறம் இந்த குடும்பம் ஒன்று சேரணும்னு ரொம்ப வெறியாயிட்டேன். உண்மையிலே அத்தையை பார்க்கணுன்ற ஆசையா இல்லை மித்ராவை பார்க்கணுன்ற ஆசையா என்னன்னு எனக்கு புரியல. ஆனால் சீக்கிரமே ஒன்று சேர்ந்தா ஏதோ ஒரு விஷயம் நல்லது நடக்க போகுது. என் அப்பாவும் அத்தையும் ஒன்று சேர்றது மட்டும் இல்லாமல் அதை தாண்டி ஏதோ ஒரு என் வாழ்க்கையில் நல்ல விஷயம் நடக்க போகுதுன்ற மாதிரியே என் மைண்டுக்குள்ளே வந்து போகுது. அந்த கனவும் இது வரைக்கும் எனக்கு கிளியராகவே இல்லை. இப்போ வரைக்கும் ஒரு கனவு வந்துட்டே இருக்கு. அந்த கனவுல இருக்கிற பொண்ணு யாருன்னு தெரில. ஆனால் மித்ராவை பார்த்ததுக்கப்புறம் என்னவோ என் லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகுற மாதிரி அப்படி ஃபீல் ஆகுது. ஃபோட்டோவில் பார்க்கும்போதே இந்த மாதிரி ஃபீல் ஆகுது. நான் நேரில் பார்த்தா கண்டிப்பாக யாருக்காக இல்லையோ எனக்காகவாது இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேரணும். ஒரு உயிர் தீட்டி வைப்பேன் நான் உனக்காக என்று, என் உயிர் கூட இல்லை இனி எனக்காக என்று. ஐத்தையும் மாமனும் சுகந்தானா, ஆத்துல மீனும் சுகந்தானா. ஐத்தையும் மாமனும் சுகந்தானா, ஆத்துல மீனும் சுகந்தானா. அன்னமே உன்னையும் என்னையும் தூக்கி வள திண்ணையும் சுகந்தானா. மாமும் பொன்னே மச்சம் பார்த்து நாளாச்சு, ஏ மச்சானுக்கு மயில பசுவும் தோதாச்சு. இந்த பாட்டு அத்தை பசங்க மாமா பசங்களுக்காகவே எழுதின பாட்டாக இருக்கும் போல இருக்கு. எல்லாருமே இந்த பாட்டு தான். அத்தை பொண்ணை லவ் பண்ணால் இந்த பாட்டு தான் பாடுறானுங்க, மாமா பொண்ணை லவ் பண்ணாலும் இந்த பாட்டு தான் பாடுறானுங்க. சரி, இப்போ இதுக்கு இந்த பாட்டு நமக்கு வந்தது? மித்ராவை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், சடனாக இந்த சாங் ஏன் நமக்கு தோணணும்? தெரியலையே. சரி, ஓகே, மித்ராவை பற்றி யோசிக்கிறத விட்டுட்டு இப்போ அத்தையும் அப்பாவையும் எப்படி சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு யோசிப்போம். முதல்ல அத்தையை கால் பண்ணி பேசுவோம். என்ன அத்தை எடுக்க மாட்டேன்றாங்க? ஏதாவது வேலையா இருப்பாங்களோ? ஹலோ ஹலோ, யாரு? அத்தை யாருன்னு தெரியலையா? என் நம்பர் உங்ககிட்ட இல்லையா? யாருன்னு கேட்குறீங்க? யாருப்பா? அகில் வாய்ஸ் மாதிரி தான் இருக்கு. அகிலா பேசுறது? நல்ல கதையை கேட்டுங்க போங்க. அகில் தான் பேசுறேன். என்ன என் நம்பர் உங்ககிட்ட இல்லையா என்ன? அடே தங்கமே, நீ தான் கூப்பிட்டுருக்கியா? அத்தைக்கு எனக்காவது கூப்பிட்டுருந்தா தானேப்பா உன் நம்பர் என்கிட்ட இருக்கும். உன் நம்பர் என்கிட்ட இல்லையே. அத்தை சும்மா சொல்லாதீங்க. அன்னைக்கு கூட அப்பா கால் பண்ணி கேட்கும்போது ஏன் நம்பர்ல இருந்தா உங்களுக்கு கால் பண்ணி கொடுத்தேன். அப்போ நீங்க சேவ் பண்ணி வைக்கலையா? அட இல்லைடா தங்கம், எனக்கு இந்த சேவ் பண்ணலாம் தெரியாது. இவங்க சிபி தான் பண்ணி கொடுப்பானுங்க. அவனுங்க நீங்கள் இல்லை பெங்களூரில் இருக்காங்க, உனக்கு தான் தெரியுமே, அங்கே படிக்கிறானுங்க. அதனால எந்த நம்பர் வந்தாலும் இப்போல்லாம் சேவ் பண்ணுறதே இல்லை, அப்படியே தான் விட்டுறது. அவனுங்க வந்தால் தான் எனக்கு எல்லா நம்பரையும் சேவ் பண்ணி கொடுத்துட்டு போவானுங்க. சரி பரவாயில்ல. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மாமா எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்கண்டா தங்கம். நீ எப்படி இருக்க? அனிதா, அர்ஜுன் எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாருமே நல்லா இருக்கும். எங்க அர்ஜுன், அனிதாலாம்? அனிதாவும் ஸ்கூல்ல, அர்ஜுனும் ஸ்கூல் போயிருக்கான். இப்போ வர டைம் தான். அர்ஜுன் என்ன படிக்கிறான்? 12ஆவதா? ஆமாம், அர்ஜுன் 12th, அப்புறம் அனிதா 11th. சரிடா தங்கம். என்னடா தங்கம் அத்தைக்கு கால் பண்ணியிருக்க? ஏதாவது விஷயமா? ஆமாத்த, உங்ககிட்ட பேசணும்னு ரொம்ப நாளாவே நினச்சிட்டு இருந்தேனா. சரி, இப்போ தான் காலேஜ் விட்டு வந்தேன். சரி, உங்ககிட்ட பேசலான்ட்டு தான் கால் பண்ணேன். என்னடா தங்கம் சொல்லு. இல்லைத்த, அது வந்து அப்பாவையும் அத்தையும் சேர்த்து வைக்கிற விஷயமா தான்.
என்னடா திடீர்னு இவ்வளோ நாள் இதை பற்றி நீங்கள் பேசினதே இல்லை. உங்கள் அப்பா தான் புலம்பிட்டே இருப்பான் ஃபோன் பண்ணி, எங்கள் அக்காவோட என்னை சேர்த்து வைங்கக்கா, அக்காவோட சேர்த்து வைங்கக்கான்னு. நானும் இது விஷயமா கோமுட்டை பேசி கோமுட்டை வாங்கி கட்டிக்கவும் செஞ்சுருக்கேன், நிறையா தடவை என்னை திட்டவும் செஞ்சுருக்கா. இப்போது நீ கேட்குறியப்பா? ஆமாத்த, அன்னைக்கு அப்பா எவ்வளோ மிஸ் பண்ணுறாரு அவங்க அக்காவை அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. இவ்வளோ நாள் நம்ம சின்ன பையனாக இருந்துட்டோம். ஸோ இப்போவாது என் அப்பாவுக்கு ஏதாவது பண்ணணும், என் அப்பாவை அத்தை கூட சேர்த்து வைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை வந்திருக்கு. எல்லாரையும் பார்க்கணுன்னு தோணுது. அதனால தான் சிவிக்கு கூப்பிட்டேன். சிவி என்னடான்னா அவங்க சித்தி மேலே ரொம்ப பயப்படுறான். அதனால ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டான். எல்லார் ஃபோட்டோவையும் பார்த்ததுக்கப்புறம் அவங்க எல்லாருமே பார்க்கணும் அவங்ககிட்டலாம் பேசணும்னு தோணுது அத்தை. நேரில் போய் பார்க்கலான்னா அவன் வேணான்றான். உங்ககிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்க சொன்னான். அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணேன். புரியுது அகில், நீ சொல்கிறது. அவன் சொல்கிற மாதிரி வீட்டுக்கெலாம் போய் இப்போதைக்கு பேச வேண்டாம். நான் வேணா நம்பர் தரேன், நீ அவகிட்ட பேசிப்பாரு. ஏன்னா உங்கள் மேலே அவளுக்கு எந்த கோவமே இல்லை. உங்களை பார்க்கணும், உங்ககிட்டலாம் பேசணும்னு சொல்லிட்டு தான் இருந்தா. உங்களை நினச்சி நிறைய டைம் அழுக கூட செஞ்சுருக்கா. கோவம் என்னமோ உங்கள் அப்பா மேலேயும் உங்கள் அம்மா மேலேயும் தான். அதனால் நீ பேசினா அவள் கண்டிப்பாக உருகிடுவாடா. அதனால் ஒன்று பண்ணுறேன், நான் நாளைக்கு அவங்க வீட்டுக்கு போகிறேன். ஏன்னா வித்யாவுக்கு நிச்சயதார்த்தம் வைக்கிறதா பேசியிருக்கான். அதனால் அது விஷயமா பேச போகிறேன்டா. அப்போ நான் போகும்போது உனக்கு கால் பண்ணி தரேன், ஓகேவா? என்னது வித்யாக்காக்கு என்கேஜ்மெண்ட்டா? என்னத்த சொல்றீங்க? ஆமாடா, வித்யாவுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ண போறாங்களா. வேற யாரும் இல்லை, உங்க மாமாவோட தங்கச்சி பையன் தான். யாரு? சித்து அண்ணாக்கா? பரவாயில்லையா அகில், யாரு கூடயும் பேசல, யாரையும் தெரியலனா கூட அவங்க பேர்ல ஞாபகம் வச்சிருக்கியே. இல்ல அன்னைக்கு சிவிதான் எல்லாரையும் ஞாபகப்படுத்தினான். எல்லாரையும் சொல்லி போட்டோ அனுப்பிச்சு விட்டான். அதனாலதான் தெரியும். அப்படியா? சரிடா தங்கம். ஏன்னா அப்பா தான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தான். என் 3 மருமகளுக்கு என்னால் எதுவுமே பண்ண முடியல, அவங்க வயசுக்கு வந்ததுக்காக இருக்கட்டும், அவங்க எதுக்குமே நான் என்னால் எதுவுமே பண்ண முடியல தாய் மாமனா அப்படின்னு வருத்தப்பட்டேன். அதனால இந்த டைமில் நீ பேசி உங்கள் அத்தையை சமாதானப்படுத்திட்டு வச்சுக்க. உங்கள் அப்பாவோட எல்லா ஆசையும் நிறைவேற்றிடலாம்டா. ஏன்னா வித்யாவுக்கு கல்யாணம் ஆக போதில்லை. உங்கள் அப்பா என்ன ஆசைப்பட்டானோ அது எல்லாத்தையும் வித்யாவுக்கு செய்யலாம்ல. அதனால நான் நாளைக்கு போகணுன்னே உனக்கு கால் பண்ணி தரேன். நீ எப்படியாவது உங்கள் அத்தைக்கிட்ட ஏதாவது பேசி சமாதானம் பண்ணு. நீ கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக பேசினாவே உங்கள் அத்தை விழுந்துருவா, சரியா? அந்த மாதிரி பேச. கண்டிப்பா. நீங்கள் இங்கே போனோடனே மறக்காம அத்தையை கால் பண்ணி கொடுங்க. நான் எப்படி அவங்கள பேசி சமாதானப்படுத்தணுமோ அப்படி பேசி சமாதானப்படுத்திடுறேன், சரிங்களா? திட்டினா கூட பரவாயில்ல, நான் வாங்கிக்கிறேன். எனக்கு ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஆனால் அப்பாவும் அத்தையும் சேரணும், நம்ம குடும்பம் ஒன்று சேரணும், எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும். அதுதான் என்னோட ஆசை. சரிடா செல்லம், உன் மனசுக்கு நீ ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே நடக்கும்டா தங்கம். நாளைக்கு போனோடனே உங்கள் அத்தைக்கு ஃபோன் பண்ணி தரேன், நீ பேசு, சரியா? சரிங்க அத்தை, நீங்கள் உங்கள் உடம்பு பார்த்துக்கங்க. நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்ணுறேன். சரிடா கண்ணா, நீயும் பார்த்துக்கண்ணா. சரிங்க அத்தை. அப்பாடா, இப்போதான் எனக்கு ஏதோ மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. ஏதோ பிரைட்டான மாதிரியே இருக்குது. அத்தை ரொம்ப பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அத்தை அங்கே போனதுக்கப்புறம் கால் பண்ணி கொடுத்தோன்னே அத்தைக்கிட்ட எப்படியாவது அழுது புரண்டாவது அப்பாவையும் அத்தையும் சேர்த்து வைக்கணும். அவன் நேரில் வாடா மருமையினேன்னு சொல்ல வைக்கணும். அந்தளவுக்கு நம்ம பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் கிடையாது, உண்மையான பாசம் அன்பு எல்லாத்தையும் சொல்ல போகிறோம், காட்ட போகிறோம். ஸோ அதனால் கண்டிப்பாக அத்தை மனசு மாறுவாங்கன்னு எனக்கு 100% நம்பிக்கை இருக்குது. அப்பாடா, அப்போ மனசு மாறிட்டாங்கன்னா வித்யாவுக்கு கல்யாணத்தை அட்டன் பண்ணலாம், என்னோட மித்ராவை பார்க்கலாம். டேய் அகில், எப்போ இருந்தவ உன்னோட மித்ராவானா? அதானே, ஏதோ பேச்சு வழக்கில் வந்திருக்கும் போல இருக்கு, ஃப்ளோவில். உங்கள் எல்லாரையும் பார்க்க போகிறோம் சீக்கிரமே. எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. ஏன்னா அத்தை எங்கள் மேலெல்லாம் கோபம் இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால எப்படியாவது பேசி சமாதானப்படுத்திடுவேன். சீக்கிரமே உங்களை பார்க்க வர போகிறேன், முக்கியமாக மித்ராவை. உன்னை இப்போ பார்த்தனும், உன்னை பேசணும், உன்னை கொட்டி தீர்க்கணும், அன்பை காட்டணும். மைனாவே மைனாவே, உன் கூட்டில் எனக்கு ஒரு வீடு மீண்டும் தாராயோ. விண்மீனாய் தொலைந்த மகள் விண்ணிலவாய் வந்தாளா, தேடியவன் கைகளிலே தேவதையாய் நின்றாளா. பிரிவுக்கும் சேர்த்து இனிமேல் வாழ்வோம் வாழ்வோம் என்றாளா. டி அகில், நீ சரியில்லடா, சரியே இல்லை சொல்லிட்டேன். ஐயோ, என்ன அண்ணா தனியாக உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கான்? என்னடா பல்ல கட்டிட்டு வந்து உட்காந்துருக்க? உனக்கு கிளாஸ்லாம் முடிஞ்சிருச்சா? ஹே, நான் உங்களை கேட்கணும், நீங்கள் என்ன கேட்குறீங்க? பரவாயில்ல. கிளாஸ்லாம் முடிஞ்சிட்டு இப்போ தான் வந்தேன். நீ படிக்கிறியோ இல்லை என்ன நல்லா வாட்ச் பண்ணிட்டு தெரியுறடா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நான் வர்றதுக்கு முன்னாடி முகமெல்லாம் பல்லா இருந்ததே, என்ன ரீசன்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ வேற. என்னமோ இருக்கு. என்னன்னா பிரியாவும்
உனக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டாளா? உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாளா? உன்னை கேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாளா? சீ, ஏண்டா சந்தோஷமா இருக்கும்போது அவளை பத்தி ஞாபகப்படுத்துற? சீ, இதுக்கு தானே உங்ககிட்ட பேசுறது. எழுந்துப்படா. ஐயடா, இவர் தான் காதலிச்சாரு, ரோஸை காட்டி முட்டி போட்டுலாம் ப்ரப்போஸ் பண்ணாரு. இப்போ என்னடானா உங்களுக்கு கசக்குதாமே? டே அச்சு, நான் சொல்லிட்டேன், அது லவ்வே கிடையாது. என் தலையில நானே மண்ணெண்ணி போட்டுக்கிட்ட ஒரு விஷயம். அதுல இருந்து நான் கலந்து வர்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருக்கேன். நான் ஏன் பண்ணணும்? அவளே பண்ணிட்டு தான் இருக்கா. அதனால என்னைக்கு வேணா இது உடையும். ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்ல பேஸ்மெண்ட்டே நம்பிக்கை, அப்புறம் பாசம், காதல் எல்லாமே தான். அதுவே இல்லைன்றப்போ அது கண்டிப்பாக இடிஞ்சு தான் விழும். ஸோ அது மாதிரி தான் அவளோட லவ்வும். ஓகேவா? எனக்கு ஒரு டவுட்டு. என்ன? உனக்கு மித்ராவை பிடிச்சிருக்கா? என்னது, மித்ராவை பிடிச்சிருக்காவா? பிடிக்கும். என்னோட அத்தை பொண்ணு எனக்கு பிடிக்காதா என்ன? டே அச்சு, அதெல்லாம் எனக்கு தெரியலடா. அண்ணா, அவளை பார்த்தா எனக்கு சந்தோஷமாகுது. அவள் கூட ஃபோட்டோவை பார்த்து பேசுறது எனக்கு அவ்வளோ ரிலாக்ஸ் ஆகுது. நேரில் பார்த்து அவ கூட சிரித்து பேசி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுல்ல, அதனால அவளை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் போல இருக்குடா. ஆனால் வேறு என்னன்னு எனக்கு புரியலடாச்சு. ஒரு வேளை அவளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரியுமோ என்னவோ தெரியல. அண்ணா, ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு, சொல்லவா? இல்லைண்ணா, நீ என்கிட்ட பேசிட்டு இருந்தியா, எனக்கு கனவுல ஒரு பொண்ணு வரா, அது யாருன்னு தெரியல, என்னை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறா, அகில் உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன், வந்துட்டியான்னு கேட்குறான். ஆனால் அந்த பொண்ணோட ஃபேஸ் உனக்கு தெரியலன்னு நீ சொல்லிட்டு இருந்தில்ல அன்னைக்கு ஈவினிங். ஆமாடா. அது எனக்கு என்னமோ மித்ரான்னு தான் தோணுது. எப்படிடா சொல்ற? இல்லைண்ணா, அன்னைக்கு பேசிட்டு இருந்த அன்னைக்கு ஈவினிங் தான் நமக்கு மித்ரா ஃபோட்டோ அப்புறம் அத்தை ஃபேமிலி ஃபோட்டோ நம்ம கைக்கு வந்தது. ஞாபகம் இருக்கா? ஆமாடா. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? எனக்கு என்னமோ கனவுல வர பொண்ணு மித்ரான்னு தான் தோணுது. டே அச்சு, என் மைண்டை குழப்பி விடாதுடா. எதுவாக இருந்தாலும் முதல்ல அத்தையும் அப்பாவையும் சேர்த்து வைப்போம், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம்டா. ஹே, சொல்ல மறந்துட்டு பாரு, இப்போ அத்தைக்கிட்ட பேசினேன்டா. ஏய், கோமதி அத்தைக்கிட்டயா? டே, கோமதி அத்தைக்கிட்ட இல்லடா, வெங்கேஸ்வரி அத்தைக்கிட்ட. என்ன சொன்னாங்க? அதான்டா, நம்ம வித்யாக்காவுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களாம். வேறு யாரும் இல்லை, சித்து அண்ணா தானா. அதனால அது விஷயமா பேசுறதுக்கு நாளைக்கு அத்தை வீட்டுக்கு போகிறாங்களாம். அப்போது என்கிட்ட ஃபோன் கொடுத்து பேச சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம மேலாம் உங்களுக்கு கோபம் இல்லையா, நம்மளையும் பார்க்கணும், நம்மக்கிட்ட பேசணும்னு அவங்களுக்கு நிறைய ஆசை இருந்ததா அத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ அது மூலிமா ஏதாவது அவங்ககிட்ட பேசி அவங்க மனசை மாற்றி பார்க்கலான்னு பார்க்குறேன்டா. நாளைக்கு கண்டிப்பாக பேசி ஏதாவது ஒரு முடிவுக்கு கண்டிப்பாக வரணும்டா. ஹே, சூப்பரான விஷயம். உண்மையிலே வித்யாக்கா கல்யாணமா? இப்போ மட்டும் அத்தை நம்மளை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோ, நம்மளோட இழந்த ஒட்டுமொத்த சந்தோஷமும் ஒரே கல்யாணத்தில் நடந்துடும். இல்லை, எல்லாரும் ஜாலியாக இருக்கலாம், எல்லாரையும் மீட் பண்ணலாம், சந்தோஷமா இருக்கலாம். அண்ணா, எப்படியாவது பேசி அத்தை மனசை மாத்திரனா? பேசி இல்லைடா, நம்ம 2 பேரும் பேசுகிறோம். ஓகேவா? டபுள் ஓகே. அத்தை என்ன திட்டினாலும் பரவாயில்ல, நம்ம வாங்கிக்கலாம். இதே தான் அத்தைக்கிட்ட நானும் சொன்னேன். அத்தை இவ்வளோ திட்டினாலும் பரவாயில்ல, நாங்கள் வாங்கிக்கிறோம், பட் அவங்கள சமாதானப்படுத்தாமல் விட மாட்டோன்னு. சூப்பர். எனக்கு இப்போ ரொம்ப 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 பெரிய நம்பிக்கை வந்துருச்சு. நம்ம குடும்பம் ஒன்று சேரப்போது, அதுவும் வித்யாக்கா கல்யாணம். அதுவுமா நம்ம வித்யாக்கா கல்யாணத்துக்கு போகிறோம், எல்லாரையும் பார்க்க போகிறோம். ஜாலி ஜாலி ஜாலி. தம்பி ஓவரா எக்ஸைட் ஆகாதீங்க. இன்னும் அத்தைக்கிட்ட பேசவே இல்லை. அத்தை நம்மளை மூஞ்சி அடிச்ச மாதிரி வைடா போனேன்னு சொல்லிட போகிறாங்க. அதனால வெயிட் பண்ணு, அத்தைக்கிட்ட பேசிட்டே எதுவாக இருந்தாலும் டிசைட் பண்ணிக்கலாம். எனக்கு ஏதோ பெரிய ஹோப் கிடைச்சிருக்குண்ணா. உண்மையிலேயே நம்ம சேர போகிறோம் தான். அது தாண்டா அச்சு என்னோட ஆசையும். பட் நம்ம ஓவரா எக்ஸைட் ஆக வேண்டாம், அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணவும் வேண்டாம். அதுதான் சொன்னேன். சரி, இப்போதைக்கு அப்பா கிட்ட இதை பற்றி எதுவும் பேச வேண்டாம், சரியா? அத்தைக்கிட்ட பேசிட்டு விஷயமா அப்பாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப ரொம்ப. உன் வாயால் உன் கிட்டாரை வச்சு ஒரு பாட்டு பாடினா ப்ளீஸ்ண்ணா. என்ன பாட்டுற பாட சொல்கிற? ஏதாவது பாடு, ஏதாவது ஃபேமிலி பாட்டா பாட. அத்தியத்திக்கா அத்தை மடி மேலே அடி கிடந்தாள் சுகமல்லோ, தொத்தி தொத்திக்கா தத்தை மொழி பேசும் தங்க கிளிகள் நாமல்லோ, நாங்கள் எல்லாம் ஒரு உயிர்தான், நடந்து வந்தாள் ஓர் நிழல்தான், நாம் சிரித்தாள் மெல்லை செய்தாள், அத்தியத்திக்கா அத்தை மடி மேலே ஆடி கிடந்தாள் சுகமல்லோ, தத்தி தத்தித்தா தத்தை மொழி பேசும் தங்க கிளிகள் நாமல்லோ. வாரே வா 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 வா. நீ மியூசிஷியன் ஆறுதா யாராலையும் தடுக்க முடியாதுன்னா. கிரேட் வாய்ஸ், கிரேட் கிரேட் கிரேட், வேற லெவல். சரி, என்கிட்ட என்னை பற்றி புகழாம 4 பேர்கிட்ட புகழ், அப்போ தான் எனக்கு பெருமை. சரி, புகழ்ந்துருவோம்.
டேய் ஃப்ரெஷ் ஆயிட்டியா? சரி போ படிக்கிற வேலையை பாரு. உனக்கு நெக்ஸ்ட் மந்த் பப்ளிக் எக்ஸாம் வருதுடா. இப்போ படிப்போ. அதெல்லாம் அண்ணன் தெரிக்க விட்டுருவேன். நீ வேற லெவலில் படிச்சுட்டு இருக்கேன். எப்படியும் கண்டிப்பாக நீ சொன்ன மாதிரி 500க்கு மேலே எடுத்துருவேண்ணா. பார்க்கலாம்டா, பார்க்கலாம். மித்ராவும் 12th தானே? ஆமாடா. மேடம் எப்படி படிப்பாங்களா? சிவி மச்சாட்ட கேட்டியா? மெசேஜில் கேட்டேன்டா. 10th கூட நல்ல மார்க் தான் சொன்னான். 475 பாரு 11th 11th 561 என்னமோடா. அட்டேங்கப்பா, உண்மையிலே படிப்பாளி தான் போல இருக்கு மேடம். அவங்க முன்னாடிலாம் நம்ம நிற்க முடியாது போல இருக்கே. அவ கண்டிப்பாக என்னை பார்த்தானா ஃபர்ஸ்ட் ஓட்ட தான் செய்வா. பாசமாக பேசுகிறதால என்னன்னு எனக்கு தெரியல, பட் என்னை கண்டிப்பாக கலாய்ப்பா. விண்ணினாய் தொலைந்த மகள் வெண்ணிலவாய் வந்தாளா, தேடியவன் கைகளில் தேவதையாய் விழுந்தாளா, திரு